இன்னைக்கு நாம ஒரு செம விசித்திரமான இடத்துக்கு பயணம் பண்ண போறோம். அங்க போனா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். மணி இப்போ 12 ஆகுது, இன்னும் ஏன் சூரியன் மறையாம கண்ணு முன்னாடியே நிக்குது அப்படின்னு. நாம பேச போற இடம் நார்வே தான். இங்க ராத்திரி 12 மணிக்கு சூரியன் மறையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ மேஜிக் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு செம சயின்ஸ் இருக்கு. அதுதான் பூமியோட சாய்வு. நம்ம பூமி சூரியனை சுத்தும் போது நேரா நிக்காம 23.5 டிகிரி லைட்டா சாஞ்சுதான் சுத்துது. இந்த சின்ன சாய்வு தான் நமக்கு வெயில், மழை, குளிர்னு எல்லா சீசனையும் கொடுக்குது. இப்போ அப்படியே உங்க கவனத்தை நார்வே பக்கம் திருப்புங்க. நார்வேயோட வடக்கு பகுதி அந்த ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேல இருக்கு. அங்க கோடை காலம் வரும்போது பூமியோட வடதுருவம் அப்படியே சூரியனை பார்த்த மாதிரி சாயும். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? சூரியன் உதிச்சுட்டே இருக்கும். வானத்துல அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும். ஆனா அடிவானத்துக்கு கீழே மறையவே மறையாது. இதைத்தான் மிட் நைட் சன்னு சொல்றோம். அதாவது நள்ளிரவுலையும் பகல் வெளிச்சம். ட்ரோம்ஸ்னு அங்கே இருக்கிற ஒரு ஊரில் மக்கள் செம ஜாலியாக இருப்பாங்க. ராத்திரி 12 மணிக்கு பசங்க ஃபுட்பால் விளையாடுவாங்க. சூரியன் கண்ணு முன்னாடி இருக்கும்போதே மக்கள் தூங்குறதுக்கெல்லாம் பழகிட்டாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் அங்கே குளிர்காலம் வந்தால் சீன் அப்படியே தலைகீழ மாறும். பூமி திரும்பவும் சாயும் போது வடதுருவம் சூரியனை விட்டு தள்ளி போகும். அப்போ சூரியன் பக்கமே வர முடியாது. வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் இருட்டாவே இருக்கும். இதைத்தான் போலார் நைட்டுன்னு சொல்றோம். ஆனா அந்த இருட்டில் தான் இன்னொரு மேஜிக் நடக்கும். அதுதான் வானத்துல கலர் கலரா நடனம் ஆடுற அரோரா பொரியாலிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி. அதனாலதான் நண்பர்களே, நார்வே ஒரே இடத்துல முடிவில்லாத பகலையும் இருட்டையும் வானத்து அதிசயங்களையும் ஒன்னா காட்டுது. இதுதான் இயற்கை நமக்கு காட்டுற மாபெரும் மாயாஜாலம். நீங்க ஒரு நாள் அங்க இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நன்றி. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நன்றி.